பிரைஸ் லார்ட். எல்லாம் எப்படி இருக்கீங்க? கர்த்தருடைய கிருபையில எல்லாம் நல்லா இருப்பீங்க நான் விசுவாசிக்கிறேங்க. இன்னைக்கு நம்ம தியானிக்க போறது ஏசாயா 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். நீ திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன். என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஆம் பிரியமானவர்களே, இவ்வளோ ஒரு ஆறுதலான வார்த்தைலங்க. நான் உன்னோடு இருக்கிறேன், நீ பயப்படாதே அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்லும் போதே நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அதை காட்டிலும் பல மடங்கு தேவன் நம்ம மேலே வச்சிருக்கிற அன்பு பெரியதுங்க. அந்த அன்பான தேவன் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, பயப்படாதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்கிற, எது குறித்து கவலைப்படாதீங்க, நீதியின் வலது கருத்தினால் உங்களை தாங்க நம் தேவன் நம்மோடு கூட இருக்காருங்க. ஆமாங்க, அவருடைய கரம் நம்மளை தாங்கும், அவருடைய கரம் நம்மை தப்புவிக்கும். நிச்சயமாங்க, பல சூழ்நிலைகளை நம்மளும் நிறைய வேதனைகளோடு போயிட்டு இருக்கும்போது ஒரு வண்டியில் பார்த்தோன்னா, நான் உன்னோட இருக்கிறேன், நான் உன்னோட இருக்கிறேன், பயப்படாதே பயப்படாதே, நிறைய ஆறுதலான வார்த்தைகள் நம்மளை தேற்றும் இல்லைங்களா? நிச்சயமாங்க, நம்மளை உள்ளங்கையில் வரைந்திருக்கிற தேவனுக்கு தெரியாதா? நிச்சயமாக நம்மளை எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவிக்க அவரால் கொடுங்க. ஒன்று பேதரோட கூட நம்ம ஆசிக்கிறோம் இல்லைங்களா? ஆகையால் ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கிருங்க. நம்ம அவருடைய பலத்த கைக்குள்ளே அடங்கி இருந்தாலே போதுங்க, நம்மளை ஏற்ற காலத்தில் உயர்த்த நம்ம தேவனால கூடுங்க. அது மட்டும் இல்லைங்க, சங்கீதக்காரர் தாவீது சொல்றாரு, அவருடைய வலது கரம் என்னை ரட்சிக்கும் என்று. நிச்சயமாங்க, அவர் வலது கரம் இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவர் வலது கரத்தினால் நம்மளை தாங்குறார், நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்துறார். அந்த தேவனுக்கு நம்ம நிச்சயமாக உண்மையாக இருக்கணுங்க. எவ்வளோ நம்ம தேவனுக்கு உண்மையாக இருக்கிறோமா, நம்மளை தாங்கி நம்மளை வழி நடத்துவார். ஆமாங்க, அவருடைய கிருபை இல்லைனா, அவருடைய தயவு இல்லைனா நிச்சயமாக நம்மளால் வாழவே முடியாதுங்க. அவருடைய கரம் தான் நம்மளை ஒவ்வொரு நாளும் பாருங்கள். 18 வருஷமாக ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க பார்த்திங்கன்னா நிமிர முடியாத கூனியாக இருக்கிறாங்க. கர்த்தர் பாருங்கள், அவளை கூப்பிட்டு தங்கிட்ட அழைச்சி அவன் மேலே தன்னுடைய கையை வச்சு அவளுக்கு சுகத்தை கொடுக்குற, நிமிர முடியாத அந்த கூனிக்கு கர்த்தர் ஒரு சுகத்தை கொடுக்குற, அவருடைய கரத்தை வச்சு. நிச்சயமாக இதை பார்க்குற உங்கள் வாழ்க்கையில் கூட பலவீனம் இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், கஷ்டம் இருக்கலாம். உங்களை பார்த்து கர்த்தர் சொல்கிற வார்த்தை, நிச்சயமாக உங்களை நிமிர செய்வார். இயேசுவின் கரம் நம்மை தொடும்போது கர்த்தர் நிச்சயமாக நம்மளை உயர்த்த அவர் வல்லவராக இருக்கிறார். அது மட்டும் இல்லைங்க, பேதுரு கூட ஆண்டவரோட படகுல போகணும், அந்த கரையில் நம்ம நிற்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார். பாருங்கள், ஆண்டவர் அந்த போட்லேருந்து நீ இறங்கி வா, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் பேதுருக்கு ஒரு பயம், அப்படியே காற்றெல்லாம் பலமாக அடிக்குது. ஆனால் கர்த்தர் பாருங்கள், அந்த இடத்துல அவரை கைவிடலை. அவை விசுவாசியே ஏன் சந்தேகப்பட்ட அப்படின்னு ஆண்டவர் கேட்டு அவனை அழகாக அவரோட ஆசையை நிறைவேற்றுறார். அந்த கடல் மேலே பேதுருவை நடக்க செய்கிறார். இயேசுவின் கரம் நம்மளை பிடிச்சிக்கும் போது, அவர் நம்மளை தாங்கிக்கும் போது நிச்சயமாங்க எந்த சூழ்நிலையும் நம்மளை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய கரம் இருக்கிறதுனால தான் நீங்களும் நானும் எல்லா சூழ்நிலைகளையும் கடந்து ஜீவனோடு இருக்கிறோம். இதை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாங்க, அவர் கிருபை இல்லைனா, அவர் இரக்கம் இல்லைனா, அவர் தயவு இல்லைனா நீங்களும் நானும் உயிர் வாழவே முடியாதுங்க. ஆமாங்க, வேதத்தில் கூட ஒரு குஷ்டரோகிக்கு கர்த்தர் தொட்டு சுகமாக்குறார். ஆண்டவரே, உமக்கு சித்தமானா என்னை சுத்தமாக்கணும்னு சொல்லி அவர் வேண்டுதல் செய்யும்போது கர்த்தர் சொல்கிறார், எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகும். ஆண்டவர் பாருங்கள், அந்த மனுஷன் மேலே அவருடைய கரத்தை வச்சு அவருக்கு ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுக்குறாருங்க. நிச்சயமாங்க, நம்ம வாழ்க்கையிலும் இயேசுவின் கரம் நம்மளை சுகமாக்கும், இயேசுவின் கரம் நம்மளை விடுதலையாக்கும், இயேசுவின் கரம் நம்மளை ரட்சிக்கும். ஆமாங்க, அவரை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொருவரையும் எல்லா சூழ்நிலைகளையும் ரட்சிக்கிற அவர் வல்லவராக இருக்கிற. 59 ஏசாயா 59:1 கூட சொல்லப்படுது, இது ஒரு ரட்சிக்கக்கூடாத படிக்கு அவருடைய கை குறுகி போகலை. நம்ம கை வேணால் குறுகி போகலாம், இயேசுவின் கரம் ஒரு நாளும் குறுகி போகாது. நமக்கு செய்ய, நமக்கு அற்புதங்களை நடத்த, நம்மளை ஒவ்வொரு நாளும் சாட்சியாக நிறுத்துவதற்கு தாங்க அவர் நம்மளை ஜீவனோடு வச்சிருக்கிறார். அந்த தேவன் நம்மளை எந்த சூழ்நிலை வெட்கப்படுத்த மாட்டார். நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசித்து இதை நீங்கள் உண்மையாக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவருடைய வலது கரம் உங்களை தாங்குங்க. முதல்ல படித்த வசனத்தின்படி அவர் நம்மளை அவருடைய நீதியின் வலது கரத்தினால் நம்மளை தாங்குறாராம். அவர் நம்மளை தாங்க இருக்கும்போது நமக்கு என்னங்க கவலை? எல்லாவற்றையும் அவர் பார்த்துக்கொள்வார். அதனால அவருடைய பலத்த கைக்குள்ள அடங்கி இருங்க. எல்லா சூழ்நிலையிலிருந்து விடுவித்து உங்களுக்கு ஏற்ற சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இயேசு தருவார். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து இதை ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நன்மை பெற்றுக்கொள்வீங்க. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.